நம்ம இன்னைக்கு பால் கடம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே நல்ல ஜூஸியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு தண்ணி சேர்க்காத 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டியான பால் யூஸ் பண்ணுங்க, அப்பதான் டேஸ்டியா இருக்கும். இப்போ இந்த பாலை ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொங்கி வர விடுங்க. பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை முழுமையா லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை கலந்துக்கோங்க. அப்பதான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். பால் பவுடர் முழுமையாக கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 7 கிராம் அளவுக்கு அகர் அகர் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இது 7 கிராம் அளவுக்கு சேர்த்தா போதும், கரெக்டான பக்குவத்தில் வரும். இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சிசர் வச்சு கட் பண்ணோம்னா ஈஸியாக கட் பண்ண முடியும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த அகர் அகர் முழுமையாக கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா இது போல் கைவிடாமல் கலந்துட்டே இருக்கணும். ஏன்னா பால் வந்து நல்லா பொங்கி வரும். அதனால் இது போல் நம்ம கலந்துட்டே இருக்கும்போது பொங்கி வழியாமல் தடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, இது கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வந்து முழுமையாக கரைஞ்சிரும். நார்மலாக ஒரு திக்கான பால் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், முழுமையாக கரைஞ்சிருச்சு. பாலும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த அகர் அகர் நல்லா கரைஞ்சாலே போதும். பால் இந்த அளவுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு இதை மாற்றிடுங்க. நீங்கள் பிளேட்டு இல்லைன்னா ட்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மாற்றிட்டு அப்படியே இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறி வரும்போது கரெக்டாக செட் ஆகிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆகும் இது நல்லா செட் ஆகுறதுக்கு. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்ல சில்லுன்னு கூட நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 5 மணி நேரம் ஆகியிருக்கு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக அந்த தட்டிலேருந்து வெளியில் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். இதை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், கடைகளெல்லாம் கிடைக்கிறது போல் டேஸ்டியான பால் கடம்பு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மில்க் ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.